வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். நீங்க ஏற்கனவே பிகினர் சீரிஸ்ன்னு ஒண்ணு போட்டிருக்கீங்க. இப்ப பிகினர் லெசன்ஸ்ன்னு போடுறீங்க. 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்படின்னு ஒருத்தவங்க என்ட்ட கேட்டாங்க. அப்படி கேட்டா, இட் இஸ் தி ஆங்கிள் ஆர் பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் விச் சம்திங் இஸ் பீயிங் எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் எந்த ஆங்கிள்ல ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிகினர் சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, நம்ம நிறைய கிராமர்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம். இப்ப இந்த சீரிஸ பொறுத்தவரைக்கும் நம்ம நெறைய தமிழ் டூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். தமிழ்ல எப்படி சொல்றதுக்கு, இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும். ஸோ அந்த ஆங்கிள்ல நம்ம நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோலயும் நம்ம அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து ஒருத்தவங்கள அப்சர்வ் பண்றோம். அப்சர்வ் பண்ணத வச்சு நம்ம சொல்லுவோம். அவளுக்கு ஒண்ணும் பதில் தெரிஞ்ச மாரி தெரியலையே! குழந்தை அழுகைய நிறுத்துற மாரி தெரியலையே! இந்த கார் ஒண்ணும் ஸ்டார்ட் ஆகுற மாரி தெரியலையே! இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அப்படின்னு பார்க்க போறோம். அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் சென்டென்சஸ் கூட நம்ம சொல்லுவோம். அவன் கைய கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கே! அவளுக்கு எதுலயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது போல இருக்கே! அவன் எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டான் போலயே! ஸோ இந்த மாரியெல்லாம் சொல்றது. ஸோ இந்த போலயே அந்த மாரி சொல்றது. இதுக்கு நாம சீம் அப்படின்ற வேர்ப வச்சு தான் நம்ம இத சொல்லுவோம். பட் நெகட்டிவா சொல்றப்போ 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிபிள். ஒண்ணு வந்து டசன்ட் சீம் டூ, இன்னொன்னு வந்து கேன் சீம் டூ. இதுல இந்த டசன்ட் சீம் டூ எப்ப யூஸ் பண்ணணும்? கேன் சீம் டூ எப்ப யூஸ் பண்ணணும்? அத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க கேன் சீம் டூ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்த பண்ண ஒருத்தவங்க ட்ரை பண்றாங்க. ஆனாலும் அவங்க அத செய்ற மாரி தெரியல. அத செஞ்சு முடிக்கிற மாரி தெரியல. அவங்க ட்ரை பண்ணியும் அது நடக்கிற மாரி தெரியல. ஸோ இந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம வந்து கேன் சீம் டூ அப்படின்ற ஃப்ரேஸ அப்படின்ற ஸ்ட்ரக்சர நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க சாதாரணமா பார்த்தா எப்படி தெரியுது? அப்படி மட்டும் சொல்றதுக்கு நம்ம வந்து டசன்ட் சீம் டூ வச்சு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதுல நம்ம டூ அப்படின்னு வந்தாலே பக்கத்துல நம்ம வந்து வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நீங்க ஒரு வேள அட்ஜெக்டிவ் எதையாவது சேர்க்கணுமானா, அஃப்கோர்ஸ் அட்ஜெக்டிவ் அப்படின்னாலே பி வேர்போட சேர்ந்து தான் வரும். அந்த மாரி சமயங்கத்துல டூ பி பிளஸ் அட்ஜெக்டிவ் இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த அட்ஜெக்டிவ் வந்து வி3 அட்ஜெக்டிவா கூட இருக்கலாம். அதே மாரி தான் கேன் சீம் டூக்கும் டூ பக்கத்துல வேர்ப் அட்ஜெக்டிவ் வரணுமானா டூ பி பிளஸ் அட்ஜெக்டிவ் இப்படி நாம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா சிம்பிளா ஒண்ணு எடுத்துக்கிறோம். இந்த ஒரு குழந்தை அழுதுட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? குழந்தை அழுகை நிறுத்துற மாரி தெரியலையே! அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம வந்து வெறுமனே அப்சர்வேஷன். பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்றோம். அவ்வளோதான் இல்லையா? இப்ப அந்த குழந்தை அழுகைய நிறுத்த ட்ரை பண்ணி முடியல அப்படின்னு நம்ம சொல்லல இல்லையா? ஸோ அதனால டசன்ட் சீம் டூ. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் த சைல்ட் சிங்குலர்ன்றதுனால டசன்ட் சீம் டூ. இப்ப நீங்க பார்க்குறீங்க பிரசன்ட்ல. அதனால தான் நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல டசன்ட் சீம் டூன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதா இருந்தா அப்படியே டிட்ன்ட் சீம் டூன்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான். ஸோ த சைல்ட் டசன்ட் சீம் டூ ஸ்டாப் கிரையிங். அழுகைய நிறுத்துற மாரி. ஸ்டாப் கிரையிங். த பேபி இல்லன்னா த சைல்ட் எப்படி வேணா சொல்லுங்க. த பேபி டசன்ட் சீம் டூ ஸ்டாப் கிரையிங். அவ்வளோதான். இப்போ ஒருத்தவங்க கிட்ட கொஸ்டின் கேட்குறோம். அவ பேசாம நிக்கிறா. அப்ப அவளுக்கு பதில் தெரிஞ்ச மாரி தெரியலையே! அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அவளுக்கு பதில் தெரிஞ்ச மாரி தெரியல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அஃப்கோர்ஸ் இதுவும் இப்போ நம்ம பார்த்து சொல்ற ஒரு விஷயம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்றோம். அதே மாரி அவ பேசாம நிக்கிறா அவ்வளோதான். அவ ஏதோ ட்ரை பண்றா அப்படின்ற மாரிலாம் இல்ல. அதனால தான் நம்ம ஷி டசன்ட் சீம் டூ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஷி டசன்ட் சீம் டூ நோ தி ஆன்சர். பதில் தெரிஞ்ச மாரி தெரியல. ஷி டசன்ட் சீம் டூ நோ தி ஆன்சர். இப்போ ஒரு பையன் விளையாட போகல. எல்லாரும் விளையாடுறாங்க. ஒரு பையன் விளையாடல. அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அவனுக்கு விளையாட்டுல ஆர்வம் இருக்க மாரி தெரியலையே! அப்படி சொல்லுவோம். இல்லன்னா அவனுக்கு விளையாட்டுல ஆர்வம் இல்ல போலயே! அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 விதமா சொல்றதும் ஒண்ணு தான் இங்கிலீஷ்ல. ஸோ டசன்ட் சீம் டூ வச்சு தான் நம்ம சொல்லப் போறோம். ஜஸ்ட் அப்சர்வேஷன் வச்சு நம்ம சொல்றோம். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களான்னா, ஆர்வம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரஸ்டட் அவனுக்கு இதுல ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆர்வம் இருக்கிறதுனால பி வெர்ப் இல்லையா? அதனால தான் டூ பி இன்ட்ரஸ்டட். அஃப்கோர்ஸ் நம்ம சொல்றப்பவே அவன் அதுல வந்து ஆர்வம் காட்டுற மாதிரி, ஆர்வம் இருக்கிற மாதிரி. ஸோ இன்ட்ரஸ்டட்ன்றது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். அதனால பி வெர்போட சேர்த்து சொல்றோம். மோரோவர் இருக்கிற மாதிரின்ற வார்த்தையும் வருது பாருங்க. ஸோ ஹி டசன்ட் சீம் டு பி இன்ட்ரஸ்டட் இன் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியல. He doesn't seem to be interested in sports. நம்ம டீச்சர பார்க்குறோம். அப்சர்வ் பண்றோம். என்னமோ அவங்க ஒரு மாதிரி சிடுசிடுன்னு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? டீச்சர் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தெரியலையே! அப்படி சொல்லுவோம். இல்ல டீச்சர் இன்னைக்கு நல்ல மூட்ல இல்ல போலயே! அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ 2ம் ஒண்ணு தான் இல்லையா? ஸோ
அப்சர்வேஷன் வச்சு சொல்கிறோம், பார்க்குறத வச்சு சொல்கிறோம். அதனால டசன்ட் சீம் டுன்னு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மூடு, நல்ல மனநிலையில் இருக்கிறது அப்படின்ட்டு இருக்கு. அப்போனாலே பி வேர்போட சேர்த்தாப்புல நம்ம அட்ஜெக்டிவாக சேர்த்து சொல்லணும் இல்லையா? ஸோ நல்ல மனநிலையில் நல்ல மூடு, அவ்வளோதான். ஸோ த டீச்சர் டசன்ட் சீம் டு பி இன் அ குட் மூட். த டீச்சர் டசன்ட் சீம் டு பி இன் அ குட் மூட் டுடே, இன்னைக்கு. த டீச்சர் டசன்ட் சீம் டு பி இன் அ குட் மூட் டுடே. இப்போ ஒருத்தவங்க கீ எங்க அப்படின்னு கேட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஐயோ! அவங்க சாவி எங்க வச்சாங்கன்னு அவங்களுக்கு ஞாபகம் இல்ல போலயே! அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஜஸ்ட் பார்த்து சொல்றோம். இப்ப இதையே நீங்க வந்து பாஸ்ட்ல முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். நான் அவகிட்ட கேட்டேன். அவ சாவி எங்க வச்சாலும் அவளுக்கு ஞாபகம் இருந்த மாரி தெரியல. அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த சென்டென்ஸ நம்ம வந்து பாஸ்ட்ல சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நெறைய டசன்ட் சீம் டுன்னே வச்சு சொல்றோம் இல்லையா? ஸோ அதனால டசன்ட் சீம் டுக்கு பதிலா டிட்ன்ட் சீம் டு. ஸோ ஷி டிட்ன்ட் சீம் டு ரிமெம்பர். எத எங்க வச்சால்ன்னு. வேர் ஷி புட் த கீஸ். She didn't seem to remember where she put the keys. சரி, இப்போ நம்ம நெறைய இந்த டசன்ட் சீம் டு வச்சு நம்ம நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து கேன் சீம் டு, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் குடின்ட் சீம் டு, இப்படிலாம் வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ என்ன சொன்னோம், நம்ம கேட்டோம், அவங்க இப்படி யோசிச்சாங்க, நம்ம உடனே அவங்க வந்து சாவி எங்கே வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை போல அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஞாபகத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. எங்கே வச்சேன், அங்கே வச்சேனா, இங்கே வச்சேனா அப்படி யோசிக்கிறாங்க. அப்ப அவங்க ட்ரை பண்றாங்க. அப்படியே அவங்களுக்கு அது ஞாபகம் வந்த மாரி தெரியல, அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொல்றதா இருந்தா, இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம 2 விதமாவும் சொல்லலாம். இப்ப நமக்கு இந்த இடத்துல கேன் சீம் டுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரல, அப்படின்னு சொல்றதா இருந்தா கேன் சீம் டு. நம்ம இத பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுனால நம்ம இந்த இடத்துல குடின்ட் சீம் டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஷி குடின்ட் சீம் டு ரிமெம்பர் வேர் ஷி புட் த கீஸ். ஷி குடின்ட் சீம் டு ரிமெம்பர் வேர் ஷி புட் த கீஸ். இப்போ நாம இன்னும் கொஞ்சம் இந்த கேன் சீம் டு வச்சு, குடின்ட் சீம் டு வச்சு நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவளும் பார்த்தீங்களான்னா, நேத்துலேருந்து இந்த ஃபார்முலாவெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கா. ஆனாலும் அதில எதையும் அவ ஞாபகம் வச்சுக்கிட்ட மாரி தெரியல. அதில ஒண்ணு கூட அதில எதுவுமே அவளுக்கு ஞாபகத்தில இருக்கிற மாரி தெரியல. அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவள் நேற்றிலிருந்து மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்றதா இருந்தாலே பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அத ட்ரை பண்ணிட்டே இருக்கா, மனப்பாடம் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னாலே நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். அதனால ஷி ஹாஸ் பீன் மெமரைசிங். ஷி ஹாஸ் பீன் மெமரைசிங் த ஃபார்முலாஸ் நேத்திலேருந்து சின்ஸ் எஸ்டர்டே. ஷி ஹாஸ் பீன் மெமரைசிங் த ஃபார்முலாஸ் சின்ஸ் எஸ்டர்டே. ஆனாலும் பட் ஸ்டில் அவளால ஒண்ணு கூட ஞாபகம் வச்சுக்க முடியல. அவளும் ட்ரை பண்ணி அவளால ஞாபகம் வச்சுக்க முடியல. அதனால தான் நம்ம ஷி கேன் சீம் டு ரிமெம்பர் எனி ஆஃப் தம். அதில ஒரு ஃபார்முலாவும் எந்த ஃபார்முலாவும் அவளுக்கு ஞாபகம் இருக்க மாரி தெரியல. ஷி கேன் சீம் டு ரிமெம்பர் எனி ஆஃப் தம். She has been memorizing the formula since yesterday, but still, she can't seem to remember any of them. ஸோ கான்டெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா பார்த்தோன்னேயுமே சொல்றதா இருந்தா டசன்ட் சீம் டு. அவங்க நல்லா ட்ரை பண்ணாங்க, அப்படியும் முடியலன்னா கேன் சீம் டு. நானும் காலையில ஃபுல்லா வீட்ட தான் கிளீன் பண்ணிட்டுருக்கேன். ஆனாலும் அது இன்னும் முடியிற மாரி தெரியல. நானும் அந்த வேலைய முடிக்கிற மாரி தெரியல. நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஸோ 2க்கும் ஒரே மாரி தான் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லப் போறோம். ஸோ நான் காலையில ஃபுல்லா ஆல் மார்னிங் நான் கிளீன் பண்ணிட்டே தான் இருக்கேன். காலையில ஆரம்பிச்சு ஒரு 9:00 ஆரம்பிச்சு இப்போ 11, 11:30 ஆயிடுச்சு. இன்னும் நான் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து காலைல ஃபுல்லா அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆல் டே, ஆல் மார்னிங் இந்த மாரிலாம் சொல்றப்பவும் நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹேவ் பீன் கிளீனிங் த ஹவுஸ் ஆல் மார்னிங். ஐ ஹேவ் பீன் கிளீனிங் த ஹவுஸ் ஆல் மார்னிங். பட் ஸ்டில் ஆனாலும் இன்னும் அது வந்து முடியிற மாரி தெரியல. ஐ கேன் சீம் டு ஃபினிஷ் த வொர்க். பட் ஸ்டில் I can seem to finish the work. So, to பக்கத்துல basic verb, adjective இருந்தா தான் to be லாம் போடணும் இல்லையா? அந்த இடத்துல finish verb தான். I've been cleaning the house all morning, but still I can't seem to finish it. இப்போ ஒரு அம்மா ரொம்ப நேரமா குழந்தைய எப்படி தாலாட்டிட்டே இருக்காங்க. தாலாட்டுனா தாலாட்டு பாடுறது அப்படி மட்டும் இல்ல. அத வந்து குழந்தைய கையில வச்சுட்டு சும்மா அப்படியே ஆட்டுறது, தட்டி குடுக்குறது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஜென்ரலா லல் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். ஸோ லல்லபின்றது பாடுறது. லல்லிங் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஜென்ரலா அந்த குழந்தைய வந்து சாஃப்ட்டா அத தூங்க வைக்கிற மாரி நம்ம ஏதாவது பண்ற ஒரு ஆக்ஷன். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து லல்லிங்ன்னு சொல்லுவோம்.
ஸோ ரொம்ப நேரமாக அந்த குழந்தைய தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க, தோளில் போட்டு இப்படி ஆட்டிகிட்டே இருக்காங்க, மடியில் போட்டு ஆட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஆனாலும் அந்த குழந்தைக்கு தூக்கம் வர்ற மாதிரி தெரியல, இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, பட் ஸ்டில் அந்த குழந்தை இன்னும் தூங்குற மாதிரி தெரில அப்படி சொன்னாலும் சரி, அந்த குழந்தைக்கு தூக்கம் வர மாதிரி தெரிலன்னு சொன்னாலும் சரி. ஸோ த மதர் ஹாஸ் பீன் ரொம்ப நேரமாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால the mother has been lulling the baby. The mother has been lulling the baby. பட் ஸ்டில் குழந்தைக்கு அந்த தூக்கம் வர்றது அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம வந்து ஃபால் அஸ்லீப் வச்சு சொல்லுவோம்னு சொன்னோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில். பட் ஸ்டில் த பேபி கேன் சீம் டு ஃபால் அஸ்லீப். த பேபி கேன் சீம் டு ஃபால் அஸ்லீப். இந்த இடத்துல குழந்தை ட்ரை பண்ணலையே, அம்மா தானே ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களான்னா இந்த இடத்துல டசன்ட் சீம் டுவும் சூட்டபிளாக தான் இருக்கும், நீங்கள் அப்படியும் சொல்லலாம். The mother has been lulling the baby, but the baby doesn't seem to fall asleep. அப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ நாம அந்த செகண்ட் டைப் ஆஃப் சென்டென்சஸ், அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் வந்து 2 விதமாகவும் சொல்லலாம். இப்போ ஒரு பையனை வந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரு, இல்லை உங்கள் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அங்கே ஓடாதீங்க உட்காரு அப்படிலாம் சொல்லி பார்க்குறாங்க. பட் ஆனாலும் அவன் வந்து உட்கார மாட்டேங்கிறான். அவனால் கையை கால வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாது போலையே அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கிறதுனா அடாமல் அசையாமல் ஒரு இடத்துல சும்மா ஒரு இடத்துல பேசாமல் உட்கார்றது. அது இங்கிலீஷில் சிட் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டில்னா அடாமல் அசையாமல் அப்படியே நிற்கிறதா இருக்கட்டும், உட்கார்றதா இருக்கட்டும், ஸ்டாண்ட் ஸ்டில் ஆடாமல் நில்லு, அங்கே இங்கே போகாமல் பேசாமல் ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னா சிட் ஸ்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த பாய் கேன் சீம் டு சிட் ஸ்டில். கொஞ்ச நேரம் கூட, ஈவன் ஃபார் அ மினிட். த பாய் கேன் சீம் டு சிட் ஸ்டில் ஈவன் ஃபார் அ மினிட். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இந்த மாதிரி பார்க்கலாம். அவன் எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டான் போலையே. ஸோ நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், அவன் வந்து ஒன்றையும் எதையும் பெருசாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. பெரிய விஷயங்கள் வந்தால் கூட அப்படியே ஜஸ்ட் ஈஸியாக எடுத்துக்கிட்டான். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல வெறும் அப்சர்வேஷன் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அவன் வந்து எதுவும் ட்ரை பண்ணுறதெல்லாம் இங்கே எதுவும் இல்லை. அதனால நம்ம வந்து டசன்ட் சீம் டு அப்படின்னு வச்சிட்டோம். ஸோ ஹி டசன்ட் சீம் டு எடுத்துக்கிறது இல்லையா? ஸோ டேக் எதையும், எனிதிங், சீரியஸாக, பெருசாக, டூ சீரியஸ்லி. He doesn't seem to take anything too seriously. ஸோ இந்த டைப் ஆஃப் சென்டென்சஸ் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். அவளுக்கு எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது போல இருக்கே, அவள் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டா போல இருக்கே, அப்படி சொல்லலாம். ஸோ பொதுவாக நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம், எது அப்ஜெக்டிவ் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்ததானா இப்படி ஆகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். சாட்டிஸ்ஃபை ஆகிறது இல்லையா? ஸோ அந்த சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றது ஒரு அப்ஜெக்டிவ். அப்போ அந்த அட்ஜெக்டிவை நம்ம வந்து பியோட சேர்த்து தான், பீன்ற வேர்டோட சேர்த்து தான் போடணும். அவள் எதுலையுமே ஷி டசன்ட் சீம் டு பி சாட்டிஸ்ஃபைட் வித் எனிதிங். எதுலையுமே எதை வச்சும் அவள் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டா. ஷி டசன்ட் சீம் டு பி சாட்டிஸ்ஃபைட் வித் எனிதிங். இப்போ நம்ம இந்த கேன் சீம் டு அண்ட் டசன்ட் சீம் டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒருத்தவங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் விடுங்க, அவன் வந்து எதையும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல, இப்படி நீங்கள் சொல்லணும். இப்போ ஒரு கம்ப்யூட்டரை இன்டர்நெட் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்போ வந்து கம்ப்யூட்டரோட இந்த இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல ட்ரை பண்ணுறது அப்படின்றதுனால நீங்கள் கேன் சீம் டு வச்சு சொன்னாலும் சரி, இல்லை டசன்ட் சீம் டு, அந்த கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியல, ஸோ டசன்ட் சீம் டு வச்சு சொன்னாலும் சரி. நீங்கள் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்ட் மாதிரி தெரியல, கரெக்டானதாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லணும். அவன் வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டான் போலையே, இப்படி நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த 4 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அடுத்த ஸ்லைட்லேயே உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கான ஆன்சர்ஸை செக் பண்ணிடலாமா? ஸோ அவன் வந்து விளக்கம் கொடுத்தும் அவன் எதையும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. ஹி கேன் சீம் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன், இல்லைனா ஹி டசன்ட் சீம் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கம்ப்யூட்டரும் அப்படி தான், ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியும் அது கனெக்ட் ஆகலை அப்படின்னா கேன் சீம் டுன்னு சொல்லுங்கள். அது ஒன்றும் கனெக்ட் ஆகிற மாதிரி தெரில அப்படின்னு சும்மா ஜென்ரலாக சொல்கிறதா இருந்தால் த கம்ப்யூட்டர் டசன்ட் சீம் டு கனெக்ட் டு தி இன்டர்நெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எக்ஸ்பிளனேஷன் சரியானதாக தெரியவில்லை, சரியானதாக ஆகன்னு சொன்னாலே நம்ம என்ன சொன்னோம், பி வேர்போட சேர்த்துன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ திஸ் எக்ஸ்பிளனேஷன் டசன்ட் சீம் டு பி கரெக்ட். இந்த இடத்துல கேன் சீம் டு ரொம்ப வியர்டாக இருக்கும் இல்லையா? ஸோ வெறும் எக்ஸ்பிளனேஷன் தான், நம்ம
அப்சர்வ் பண்ண வரைக்கும் இது ஒன்றும் எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ திஸ் எக்ஸ்பிளனேஷன் டசன்ட் சீம் டு பி கரெக்ட். அவன் கொஞ்ச நேரம் கூட வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பேசாமல் இருக்க மாட்டான், குவைட்டாக இருக்க மாட்டான் போலயே அப்படின்னு தான் நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டசன்ட் சீம் டுன்னு சொன்னாலும் சரி, கேன் சீம் டுன்னு சொன்னாலும் சரி. ஹி கேன் சீம் டு பி குவைட். குவைட்ன்றது அட்ஜெக்டிவ், அதனால பியோட சேர்த்து சொல்கிறோம். He can seem to be quiet for some time, even for a minute. அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த கேன் சீம் டு அண்ட் டசன்ட் சீம் டு இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.